கண்ணாமூச்சி ராஜ்கோகுல் சிறுகதை. கதைக்குள் போகலாமா? காணாப்போன கணவன், வீணாப்போன உறவு. சிறுகதை. அன்று 6வது தடவையாக மாலாவை பெண் பார்க்க வந்திருக்கிறார்கள். சும்மா விசாரித்து விட்டு பெண்ணை வந்து பார்க்காமலே வேண்டாம் இந்த இடம் என்று ஒதுக்கியவர்கள் நிறைய உண்டு. எல்லோரும் குறிப்பாக அந்த ஒரே புள்ளியிலேயே நின்றனர். அந்த ஒரே கேள்வியை மட்டும் கேட்க அவர்கள் மறக்கவில்லை. அந்த கேள்விக்கான பதிலிலேயே பெண் பார்க்கும் படலம் சடார் என்று நின்றுவிடும். அந்த 3 பத்தி வீடு களை கட்டி கலகலப்பாக இருந்தது. வராந்தா என்றும் சொல்ல முடியாமல், பெரிய அறை என்றும் சொல்ல முடியாமல், 2 கெட்டானாய் 7க்கு 10 சைஸில் சிமெண்ட் கிராதி அடைத்திருந்த முன்னறையில் மாலாவை பெண் பார்க்க வந்தவர்கள் உட்கார்ந்திருந்தார்கள். கேட் ஓரத்தில் மணிமாமா ஒரு ஸ்டூலில் உட்கார்ந்திருந்தார். இதற்கு முன் வந்து போன 5 இடங்களுமே நன்கு பொருந்தித்தான் இருந்தன. கடைசி நேரத்தில்தான் அந்த கேள்விக்கான பதிலால் கை நழுவி போயின. அதனாலேயே இம்முறை ஏக பரபரப்போடும் எதிர்பார்ப்போடும் எல்லோரும் காத்திருந்தனர். நடு அறையிலிருந்து ஜன்னல் வழியாக திருட்டுத்தனமாக மாப்பிள்ளையை எடை போட்டு கொண்டிருந்தாள் மாலாவின் ஒரே தங்கை ஷீலா. அக்கா, இங்கே வந்து பார், மாப்பிள்ளை முகம் தெரியுது பார். நடிகர் சிவகுமார் மாதிரி சதுர முகம். பட்டுப்புடவையை சுமந்து கொண்டிருந்த மாலாவின் கையை பிடித்து இழுத்து கிசுகிசுத்தாள். சும்மா இருடி என்று முதலில் பொய்க்கோபம் காட்டிய மாலா நைஸாக ஜன்னல் வெளியே பார்த்தாள். அவள் முகம் மலர்ந்து நாணியது. மாலா, இந்த பிளேட்டை எடுத்துகிட்டு போமா. மெதுவா போ, உடனே திரும்பி உள்ளே வந்துடாதே. ஒரு நிமிஷம் நில்லு, மணிமாமா சொன்ன பிறகு உள்ளே வரலாம் என்று மெதுவாக சொன்னாள் மாலாவின் அம்மா விஜயா. மாலா எடுத்து சென்ற பிளேட்டை மணிமாமா பிடித்து கொள்ள அவள் ஒவ்வொரு பேப்பர் தட்டாக எடுத்து நீட்டினாள். மாப்பிள்ளையிடம் நீட்டும் போது மட்டும் அரை நொடி மட்டும் முகத்தை பார்த்துவிட்டு சட்டென்று குனிந்து கொண்டாள். எல்லோருக்குமே திருப்தி. ஆனால் எந்த கேள்வி கேட்கப்பட்டு விடக்கூடாது என்று இவர்கள் தவித்து கொண்டிருந்தார்களோ அந்த கேள்வியை மாப்பிள்ளையின் அப்பா கடைசியாக கேட்டுவிட்டார். பெண்ணின் அப்பாவை பற்றி. முதலில் பார்த்த இடங்களெல்லாம் தட்டி கொண்டு போக காரணமாக இருந்த அதே தடைக்கல். பெண்ணோட அப்பா கடையில் இருக்காரா? பையனோட அப்பா கேட்டார். கடையா? எந்த கடை? மணிமாமா தான் ஏதோ பொய் சொல்லி வைத்திருக்கிறார். அவர் ஓடிப்போய் தான் முழுசா 15 வருஷமாகிவிட்டதே. விஜயாவுக்கு பொய் சொல்ல பிடிக்கவில்லை. இல்லைங்க, அவர் எங்கே இல்லை, எங்கே இருக்காருங்கிற தகவலும் தெரியல. நாக்கு மேல் அன்னத்தில் ஒட்டிக்கொள்ள விஜயா வார்த்தைகளை உதிரிகளாக உதிர்த்தாள். மணிமாமா கோபமாக பார்த்தார் விஜயாவை. மாப்பிள்ளை வீட்டாரின் முகங்கள் சடுதியில் மாறி சரமாக துணை கேள்விகள் கேட்டன. சூழ்நிலை தலைகீழாக மாறி இறுக்கம் பரவியது. புறப்படும்போது போய் லெட்ரு போடுறோம் என்று மாப்பிள்ளையின் அப்பா குரலால் சொன்னபோதும் அவரது முகம் சத்தியமாக அதெல்லாம் ஒன்றும் போட மாட்டோம் என்று மௌனமாக கூறியது. மணிமாமா விஜயாவை கடுமையாக சாடினார். என்ன பெரிய புல்லாத புருஷன் அவன்! 15 வருஷத்துக்கு முன்னே சொல்லாமல் கொள்ளாமல் ஓடிப்போனவனை நினச்சி வீணாக தவங்கிடக்கிற. அவனால் என்ன பெருசாக சுகம் கண்டுட்டே நீ? அப்படி ஒரு புருஷன் இருந்தா என்ன, செத்தா என்ன? அருமையாக தகஞ்சி வந்த 6வது இடமும் உன் புருஷன் கதையை கேட்டதை விலகி போயிடுச்சு. போன தடவையே நான் சொன்னேனே, என் புருஷன் செத்து 4 வருஷம் ஆகுதுன்னு சொல்லி தொலைன்னு. பெருசாக அழுது புலம்புனேன். எப்படியும் திரும்பி வந்துடுவாருன்னு கனவு காண்றேன். ஆஹா, என்னாலே ஆகாதும்மா. இனிமேல் மாப்பிள்ளை தேடி அலைய என்னால் ஆகாது. மூச்சு விடாமல் கத்தினார் மணிமாமா. அம்மாவுக்கு அழுகை முட்டியது. கட்டுப்படுத்த சிரமப்பட்டாள். 2 மகள்களும் திகைத்து பார்த்தனர். மணிமாமாவின் கோபத்தில் நியாயம் இருக்கத்தான் செய்தது. அவர் ராமநாதனுக்கு தூரத்து உறவுக்காரர். சித்தப்பா முறை. கட்டை பிரம்மச்சாரி.
விஜயாவை தேடி பிடித்து அப்பா அம்மா யாருமே இல்லாத ராமநாதனுக்கு கட்டி வைத்ததில் அவருடைய பங்கு பெரும் பங்கு. கல்யாணமான சமயத்தில் ராமநாதன் அவனது சொந்த ஊரான கும்பகோணத்திலேயே ஹோட்டல் வைத்திருந்தான். காந்தி பார்க்குக்கு வடபுறம் பிரதானமான இடத்தில் இருந்தது அவனது ராமவிலாஸ். அந்த காலத்திலேயே ரொம்ப பிரபலம். ஹோட்டல் நல்ல லாபத்தில்தான் நடந்து கொண்டிருந்தது. மாலாவுக்கு 5 வயதாகி பள்ளியில் சேர்த்த சமயத்தில்தான் எல்லாமே மாற ஆரம்பித்தது. ஹோட்டலில் பிஸ்னஸ் சரியில்லை, நிறைய நஷ்டம் ஏற்படுகிறது என்று புலம்ப ஆரம்பித்தான் ராமநாதன். வெளியில் விசாரித்ததில் ஹோட்டல் முன்பை விட மிக நன்றாகவே நடப்பதாகவும் கூட்டம் குறையாமல் வருவதாகவும் தெரிந்தது. ஆனால் வீட்டுக்கு காசு வரவில்லை, கடனும் பெருக ஆரம்பித்தது. கடைசியில் ஒரு நாள் காரணத்தை கண்டுபிடித்து விட்டதாக விஜயாவிடம் வந்து கத்தினான் ராமநாதன். அவன் ஆரம்ப காலத்திலிருந்தே நம்பி வேலைக்கு வைத்திருந்த நடேசன் தான் பணத்தை சுருட்டி மோசடி செய்திருக்கிறான் என்று ராமநாதன் வசைபாடி புலம்பினான். விஜயாவுக்கு நடேசனை நன்றாகவே தெரியும். பல நாட்கள் ராமநாதனுக்கு பதிலாக நடேசன் கல்லாவில் உட்கார்ந்து இருப்பதை அவள் பார்த்திருக்கிறாள். எத்தனையோ முறை வீட்டிற்கு வந்திருக்கிறான். ரொம்ப தன்மையாக பவ்யமாக நடந்து கொள்வான். அவனுடைய திருமணமாகாத தங்கை மல்லிகாவை கூட அவள் பலமுறை கோயில்களில் பார்த்திருக்கிறாள். முதலாளி அம்மா என்று மிகவும் மரியாதையாக பேசுவாள் மல்லிகா. நடேசனா இப்படி நடந்து கொண்டான்? யாரைத்தான் நம்ப முடிகிறது இந்த காலத்தில்? வேறு வழி இல்லாமல் ஹோட்டலை விற்று வீட்டையும் விற்று கடனையெல்லாம் அடைத்தது போக மீதிருந்த 25,000 ரூபாய் பணத்தோடு மன்னார்குடிக்கு ஜாகையை மாட்டினான் ராமநாதன். அங்கு புதிதாக சிறிய ஹோட்டல் ஆரம்பிப்பது அவனது திட்டம். ஆனால் கையில் இருந்த பணம் போதுமானதாக இல்லை. மணிமாமா அவ்வப்போது மன்னார்குடிக்கு வந்து போவார். அவரது ஆலோசனைப்படி டெய்லர்கள் 2 பேரை வேலைக்கு அமர்த்தி கொண்டு தையல் கடை வைத்தான் ராமநாதன். அதுவும் ஆரம்பத்தில் ஜோராகத்தான் நடந்தது. கொஞ்ச நாள் வாழ்க்கையும் மிக மகிழ்ச்சியாகத்தான் போனது. அப்புறம் அதுவும் மாறிப்போனது. திடீரென்று 2 நாட்கள் 3 நாட்கள் ராமநாதன் காணாமல் போய்விடுவான். கேட்டால் மனசு சரியில்லை, குணசீலம் போயிருந்தேன் என்பான். டெய்லர் கடை நமக்கு சரிப்படாது என்று அதையும் விற்று லாட்டரி சீட்டு கடை வைத்தான். அதிலும் அதே நஷ்டக்கதை தான் சொன்னான். ஒரு நாள் சனியன், உன் முகத்தில் முழிச்சிட்டு போய் ஒரு வியாபாரமும் இல்லை என்று எரிந்து விழுந்தான். சில நாட்கள் அடிக்கவும் செய்தான். விஜயா எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டாள். அவ்வப்போது வந்து போகும் மணிமாமா அவளுக்கு ஆறுதலாக பேசுவார். லாட்டரி கடையை விற்றுவிட்டு சின்னதாக ஒரு ஃபர்னிச்சர் கடை ஆரம்பித்தான். இப்போது குழந்தைகள் மீதும் தரித்திரங்களே மூதேவிகளே என்று எரிந்து விழ ஆரம்பித்தான். கடைசியாகத்தான் அந்த டாக்ஸியை வாங்கி வாடகைக்கு விட்டான். ஃபர்னிச்சர் கடையை விற்ற பணத்தில் ஒரு டிரைவரை வேலைக்கு அமர்த்தி வாடகைக்கு ஓட்டினான். எண்ணி 10 நாள்தான் வண்டி திருத்தணி அருகே ஆக்சிடெண்ட் ஆகி அப்பளமாக நொறுங்கி சிதைந்து போச்சுன்னு ஓன்னு கத்தினான். துணிகளை சூட்கேஸில் அடுக்கி கொண்டு வர 2-3 நாள் ஆகும் என்று கோபமாக சொல்லிவிட்டு போனவன்தான். திரும்பவே இல்லை. இதற்கு முன்பும் இதேபோல் 2-3 முறை காணாமல் போய் திரும்ப வந்திருக்கிறான். கண்ணாமூச்சி விளையாட்டு போல. அதே போல இந்த முறையும் திரும்பி விடுவான் என்று விஜயா கணவனுக்காக காத்திருந்தாள். அவனை கடைசியாக பார்த்தபோது பெரியவள் மாலாவுக்கு வயது 9, சின்னவள் ஷீலாவுக்கு 6. இப்போது மாலாவுக்கு 24. எவ்வளவு பாடுபட்டு விட்டாள்! எவ்வளவு அவமானங்கள் அவஸ்தைகள் அனுபவித்து விட்டாள்! 2 பெண்களையும் வளர்த்து ஆளாக்குவதற்குள். மணிமாமா உதவியோடு வாங்கிய ஒரு தையல் மிஷினில் தொடங்கி இன்றைக்கு 6 தையல் மிஷின்களோடு
ரெடிமேட் கடைகளுக்கு சப்ளை செய்யும் சிறிய ஃபேக்டரி அளவுக்கு உயர்ந்திருக்கிறாள். தகப்பன் போலிருந்த மணிமாமாவையும் அவளையும் இணைத்து பேசக்கூட இந்த உலகம் தயங்கவில்லை. புருஷன் போய் சேர்ந்துட்டா என்ன, துணைக்குத்தான் அப்பப்போ ஒரு ஆம்பளை வந்துட்டு போகிறாருல்ல, அதான் பூவும் பொட்டுமா மினுக்கிறா. சே, நரம்பு இல்லாத நாக்கு எதை வேண்டுமானாலும் பேசிவிடுமா என்ன? அப்போதெல்லாம் தன் குழந்தைகளை நினைத்து தன் உயிரை மாய்த்து கொள்ளாமல் இருந்தாள். ஆனால் மனசுக்குள் பெரும் இம்சைப்பட்டாள். 2 பெண்களும் காலேஜ் படிப்பு முடிக்கும் வரை அவள் பட்ட துன்பங்கள் சொல்லி மாளாது. ஆனால் ஒரு நாளும் அவள் தன் கணவனை மனதால் கூட திட்டியதோ சபித்ததோ கிடையாது. 5வது வரனும் தகையாமல் போயிற்று. 6வதும் அதே காரணத்தால் நழுவி போய்விட்டது. விஜயா தேம்பி தேம்பி அழுதாள். தூக்கத்தை தொலைத்த விஜயா நினைத்து நினைத்து அழுது கொண்டே இருந்தாள். இன்று மீண்டும் வீட்டில் களை கட்டி கலகலப்பு கூடியிருந்தது. 2 நாள் முன்பே மணிமாமா வந்து தகவல் சொல்லிவிட்டு போனார். ஒரத்த நாட்டில் அரசு பள்ளியில் ஆசிரியராக வேலை பார்க்கும் மாப்பிள்ளை வீட்டார் இன்று வருகிறார்கள். பகல் 11 மணி இருக்கும். மணிமாமா அவசரமாக வீட்டுக்குள் நுழைந்தார். முகத்தில் சந்தோஷக் கோடுகள், கண்களில் உற்சாக ஒளி. ஒரு சந்தோஷமான விஷயம், ராமநாதன் உயிரோடு தான் இருக்கான். ஒரு நண்பர் மூலமாக சொல்லி அனுப்பியிருந்தான். எங்கே இருக்காரா? ஆவலை அடக்க முடியாமல் கேட்டாள் விஜயா. ஹை, அப்பாவா? எங்கே இருக்கார்? வரப்போகிறாரா? இது மாலா. பெண்கள் மூவரும் சந்தோஷத்தில் குதூகலித்தனர். வடநாட்டில் சூரத் பக்கம் போய் செட்டில் ஆகியிருக்கான். டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு வசதியாக இருக்கானாம். பிஸ்னஸ் விஷயமாக திருச்சிக்கு வந்திருக்கான். நான் நேற்று கிளம்பி போய் நேராக பார்த்து பேசிட்டு தான் வந்தேன். ரொம்ப வருத்தப்பட்டு பேசினான். உனக்கும் தன் பெண்களுக்கும் எந்த உதவியும் செய்ய தயாராக இருக்கான். எல்லா பொறுப்பையும் அவனே ஏற்றுக்கிறதா சொல்கிறான். உங்களையும் தன்னோட சூரத்தை அழைச்சிட்டு போக விரும்புகிறான். உன்னை வந்து பார்க்க கூச்சப்படுறான், தயங்குறான், ரொம்ப வெக்கப்படுறான். தன் நடத்தையை நினைத்து ரொம்ப வருத்தப்படுறான். திருச்சியில் தான் தங்கியிருக்கான். நான் ஒரு ஃபோன் கால் போட்டு சொன்னால் போதும், உடனே கிளம்பி இன்றைக்கே வந்துடுவான். மணிமாமா சொல்ல சொல்ல விஜயாவின் நெஞ்சு படபடத்தது. மகிழ்ச்சியில் கண்கள் கலங்கின. ஆனாலும் என்ன, அங்கே ஒரு குடும்பம் வச்சுருக்கான். 2 பசங்களாம் அந்த ஒய்ஃபுக்கு. முதல் மகனுக்கு 17 வயசாம், +2 படிக்கிறான். 2வது பையனுக்கு 12 வயசு. விஜயா அதிர்ந்து போனாள். தலையை சுற்றியது. அட பாவி மனசா என்று முனகினாள். அந்த ஒய்ஃபு யாருன்னு தெரியுமா? உனக்கு தெரிஞ்சவ தான். கும்பகோணம் ஹோட்டலில் வேலை பார்த்தானே நடேசன், அவனது தங்கை மல்லிகா தான். அப்போவே தொடர்பு ஏற்பட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். உங்களை மன்னார்குடியில் வச்சுட்டு எனக்கு கூட தெரியாமல் கும்பகோணத்தில் கூட ரகசிய குடும்பம் நடத்தியிருக்கான் படுபாவி. மணிமாமா சொன்னதை கேட்டு தலையை பிடித்து கொண்டு தடால் என்று சேரில் உட்கார்ந்தாள் விஜயா. விஜயா, என்னம்மாச்சு? ஷீலா, தண்ணி கொண்டு வாமா. மாமா பயந்து விட்டார். அந்த மல்லிகா அப்படியே அள்ளி முழுங்கி விடலாம் போல இருப்பாள். அப்படி ஒரு அழகு. அவளது குலோப்ஜாமுன் முகத்தையும் தன்னுடைய கொழுக்கட்டை மூஞ்சியையும் விஜயா ஒப்பிட்டு கொண்டாள். கணவனின் செயலில் கொஞ்சம் நியாயம் இருக்கத்தான் செய்கிறதோ என்று எண்ணியவளுக்கு 15 ஆண்டுகளாக தான் பட்ட கஷ்டங்களையும் அவமானங்களையும் நினைத்தவுடன் கோபம் எரிமலையாய் பொங்கியது. பாவி மகனே, எல்லா பணத்தையும் சொத்தையும் அவளுக்கு வாரி கொடுத்துட்டா. நஷ்டம்னு நாடகமாடி எங்களை போட்டு வதைச்சேன். அந்த மல்லிகாவை கும்பகோணத்தில் கொடுத்தனம் வச்சுக்கிட்டு தான் திடீர்னு காணாமல் போய் திரும்பி வந்திருக்கே. இவ்வளவு காலமாக என்னையும் 2 பெண்களையும்
தவிக்க விட்டுட்டு போக உனக்கு எப்படி மனசு வந்தது? இப்போது உதவிக்கு வர்றியாக்கும். இப்போ எதுக்கு இங்கே வர்ற? எந்த முகத்தை வச்சுக்கிட்டு என்னையும் உன் பிள்ளைகளையும் பார்ப்பே? உன்னை நினச்சா இத்தனை காலமும் தவம் கிடந்தேன். நீ திரும்பி வந்துடுவேன்னு தினம் தினம் கனங்கொண்டேனே. கோவில் கோவிலாக வேண்டுதல் வச்சேனே. நீ உயிரோடு தான் இருக்கேன்னு இவர் தகவல் சொன்னதும் ஒரு நிமிஷம் எப்படி மகிழ்ச்சியில் நெகிழ்ந்து போயிட்டேன். இதுக்கு பதிலாக நீ செத்துட்டேங்கிற தகவலே வந்திருக்கலாம். விஜயா மனதிற்குள் பொறுமினாள். அவள் அதிகமாக யோசிக்க விரும்பவில்லை. அந்த நிமிடமே ஒரு உறுதியான முடிவுக்கு வந்துவிட்டாள். மாலையில் மாப்பிள்ளை வீட்டார் ஆட்டோவில் வந்து இறங்கினார்கள். வாசலுக்கு வந்து வரவேற்ற விஜயா வெள்ளை புடவையை இழுத்து போர்த்து இருந்தாள். கழுத்தில் எப்போதும் மஞ்சள் பூசி பிரகாசிக்கும் மஞ்சள் கயிறு இல்லை. நெற்றியில் குங்கும பொட்டு மிஸ்ஸிங். ஒற்றை விபூதி கீற்று மட்டும் பளிச்சிட்டது. கூந்தல் வெறுமையாக இருந்தது. கையில் வளையல்களை காணோம். அவன் எங்கே உயிரோடு இருக்க போகிறான்? எங்கே செச்சு ஒளிஞ்சானோ? அதான் இவ இஷ்டத்துக்கு ஆடுறான் என்று ஊரார் கூசாமல் பேசிய போதெல்லாம் நம்பிக்கை தளராமல் பூவோடும் பொட்டோடும் வளைய வந்தவள் இன்று அவன் உயிரோடு இருக்கும் தகவல் தெரிந்த நேரத்தில் கைம்பெண் கோலம் பூண்டிருந்தாள். மாலாவுக்கும் ஷீலாவுக்கும் ஒன்றும் புரியவில்லை. பெண் பார்க்க வந்த மாப்பிள்ளை வீட்டாரை கைகுவித்து வணங்கி வாங்க வாங்க என்றாள் முகமலர்ச்சியோடு. மணிமாமா பார்த்தார். ஆச்சரியத்தோடும் வருத்தத்தோடும் பார்த்தார். ஆனால் இன்று அந்த கேள்வியால் மாலாவின் திருமணத்திற்கு எந்த தடையும் நிகழப்போவதில்லை. இனி எல்லாம் சுபமே. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.